முதல்வர் விஜய் அவர்களின் அதிரடி திட்டத்தால் வேட்டையாடப்படும் டாஸ்மாக் கடைகள். அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களையும் நேரில் சென்று பார்த்த விஜய் சட்டப்பேரவையில் நடைபெற்ற உரையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறிய மிக முக்கியமான கருத்து என்ன? இது போன்ற செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சட்டப்பேரவையில் புது சபாநாயகரை தேர்வு செய்தனர். முதல்வர் திரு விஜய் அவர்கள் பதவியேற்ற உடனே 3 மிக முக்கியமான விஷயங்களில் கையெழுத்திட்டார். அதன் பேரில் அந்த காரியங்கள் மிக சிறப்பாக நடைபெற தொடங்கிவிட்டது. இதில் 2வது மற்றும் 3வது கையெழுத்து இன்றைக்கு படுவேகத்தில் நடைபெறுகிறது. ஏனென்றால் இந்த இரண்டும் தான் தமிழகத்தை ஆட்டி படைத்தது. அதன் பேரில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதை கலாச்சாரம் இவை இரண்டிற்கான வேலையும் படுஜோராக போய்கொண்டிருக்கிறது. அனைத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்களிலும் இது தொடர்பான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விட்டனர். அதன் பேரில் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் இப்போது இருக்கின்ற கைதிகளும் மற்றும் முந்தைய கைதிகளையும் சந்தித்து வார்னிங் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது, இனி பழையது போன்றல்ல, தவறு செய்தால் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவீர்கள் என்று பல வார்னிங் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, இப்போது டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான வேட்டையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் பேரில் பள்ளிக்கூடங்கள், காலேஜ், புனித ஸ்தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் இது போன்ற மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் போன்ற இடங்களில் இருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற உத்தரவினை பிறப்பித்துள்ளார். அதன் பேரில் அதிகாரிகள் சென்று அந்த கணக்கெடுப்பு பட்டுஜோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புப்படி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 750 மதுபான கடைகள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முதல் லிஸ்ட். இது முடிந்தவுடன் அடுத்து ஒரு லிஸ்டையும் வெளியிட போவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த லிஸ்டின் படி பார்த்தால் அதுவும் 700க்கு மேற்பட்ட மதுபான கடைகள் மூடுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக இந்த 2 லிஸ்டையும் நிறைவு செய்யும் போது தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1500 கடைகளுக்கு மேல் மூடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மற்ற போதைப் பொருட்களான கஞ்சா மற்றும் வேறும் சில பொருட்களை கைப்பற்றுவதற்காக சிறப்பு அதிரடிப்படை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பேரில் பல இடங்களில் இருந்து கஞ்சா, அபின் போன்ற பொருட்களை கைப்பற்றி எரித்து சாம்பலாக்கிய செய்திகளும் வந்திருக்கிறது. இப்படியாக தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, முதல்வர் விஜய் அவர்கள் திடீரென்று தன்னுடைய காரில் சென்று முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்தித்தார். அவருடைய இல்லத்தில் போய் சந்தித்திருக்கிறார். அவரை மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர்களை நேரில் சென்று சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். இப்படியாக நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் அவர்கள் திரு சீமான் அவர்கள் பாமக கட்சி தலைவரையும் சந்தித்திருக்கிறார். பின்னர் வைகோ அவர்களையும் சந்தித்திருக்கிறார். இப்படியாக நேற்றைய தினம் மிக முக்கியமான 4 தலைவர்களை சந்தித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மீதம் இருக்கக்கூடிய தலைவர்களை இன்று நேரில் போய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதன் செய்தி இன்றைக்கு இரவு தெரிய வரும். இப்படியாக தமிழகம் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. வேறும் சில செய்திகள் வந்திருக்கிறது. அது என்னவென்றால், பாதுகாப்பு திட்டத்தை அமல்படுத்துவதற்கு பொது இடங்களில் சில டெமோக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை குறிப்பாக சொல்ல போனால், பெண் போலீசார் போலீஸ் உடை அணியாமல் சாதா உடையில் சென்று தனிமையாக செல்லும் போது ஏதாவது இடையூறுகள் ஏற்படுதா என்று மறைந்திருந்து கண்காணி டெமோக்களும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி வேறு ஒரு கணத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு சட்டசபையில் கூட்டம் நடைபெற்றது. அதற்கு எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் சேர்ந்து சபாநாயகரை தேர்வு செய்தார்கள். அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்த மிக முக்கியமான சம்பவம் என்னவென்றால், அன்றைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற அன்றைய தினம் தமிழ்தாய் பாட்டை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட ஒரு செய்தியை முன்வைத்தார்கள். இதை திருமதி பிரேமலதா அவர்களும் இந்த கருத்தினை முன்வைத்தார்கள். அடுத்தபடியாக தற்போதைய முதல்வர் திரு விஜய் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரே காலேஜில் தான் படித்தார்கள் என்று இன்றைக்கு அவர் கூறினார். அது மட்டுமில்லாமல், நாங்கள் காலேஜில் ஒன்றாக படித்தாலும் இந்த அரசியல் வாழ்க்கையில் நாங்கள் ஆளும் கட்சியை விட நாங்கள் சீனியர்கள், பல எக்ஸ்பீரியன்ஸை பெற்றவர்கள், உங்களுக்கு எங்களுடைய உதவிகள் தேவைப்பட்டால் நாங்கள் அதை ஷேர் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இருந்தார். அடுத்தபடியாக விஜய் அவர்கள் பேசியதில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கு இருக்கக்கூடிய அனைவருமே சமம் என்றும், சில கட்சிகள் 1-2 இடங்களை பிடித்து மிக சிறிய அணியாக எல்லாம் சட்டசபையில் இருக்கிறார்கள், அவர்களை அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்தை திரு விஜய் அவர்கள் தெரிவித்தார். இப்படிப்பட்ட மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து என்னென்ன நடக்கிறது என்பதை தொடர்ச்சியாக பார்க்கலாம்.